நல்ல நாள், நல்ல ஒரு காலை வேளை. இயேசு கிறிஸ்துவின் தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்காக ஒரு நல்ல செய்தி, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி. இயேசு பாலகனாய், இரட்சகராய், மனுஷகுமாரனாய் இந்த நாளிலே, இந்த நாளை போன்ற ஒரு நாளிலே இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை எல்லாம் நினைத்து நன்றியோடு, ஓ தேவகுமாரன், பிதாவின் வலது பாசத்தில் இருந்த அன்பு இரட்சகர், எங்களுக்காக இந்த உலகத்தில் நீர் அவதரித்தீரே, பரலோக மேன்மை எல்லாவற்றையும் எங்களுக்காக விட்டுவிட்டு சிறிய பெத்லகேமிலே ஏழை பெற்றோராகிய யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில அப்பா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருந்தது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அல்லவா? முன்னணியில கிடத்தப்பட்டீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த நன்மையும் இல்லாத நாசரேத்தூர்ல நீங்க வளர்ந்தீங்க. எங்களுக்காகவே நன்மை செய்கிறவராய் நீர் சுற்றி திரிந்தீங்க அப்பா. இழந்து போனதை தேடி வந்த எங்கள் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அந்த நல்ல செய்தி, அந்த நன்மையை நாங்கள் கொண்டாடும்படி இந்த அதிகாலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. சோத்திரம், 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 சோத்திரம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, அந்த இயேசு இரட்சகர் பிறந்த அந்த நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு மாத்திரம் அல்ல, இதை கேள்விப்படுகிற, ஆராதிக்கிற அந்தந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அறியும்படி இந்த நல்ல செய்தி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அது கடந்து செல்லணும், அவருடைய செவிகளிலும் கடந்து செல்லணும் அப்பா. ஒவ்வொருவரும் இயேசுவே கிறிஸ்து என்பதை அறியும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எல்லா திருச்சபைகளிலும் உம்முடைய பிரசன்னம் வருவதாக. எல்லா பரிசுத்தவான்களையும் பயன்படுத்துவீராக. எல்லா பலமானை நாங்கள் கட்டுகிறோம். தடைகள் எல்லாம் மாறுவதாக. எதிர் வல்லமைகள் செயலிழந்து போவதாக. ஒரு மனதின் ஆவி உண்டாவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆவியானவர் வானம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே வானம் திறக்கப்படுவதாக. நசனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினது போல எங்களையும் இந்த வேளையில கர்த்தர் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரை வரவேற்கிறோம். துயாதி துயவரை நாங்கள் வரவேற்கிறோம். ஓ மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் ஆராதனையிலே ஏற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு உம்மை துதித்து ஆராதிக்கிற இந்த வேளையில அளவில்லாத பிரசன்னத்தை தரும்படி, அளவில்லாமல் ஆவியானவர் அசைவாடும்படி, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்தும்படி, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படி. சோத்திரம், 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 சோத்திரம். அந்த நற்செய்தி எங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரே கேட்கிற வார்த்தைகள் பிரயோஜனமா இருப்பதாக. உம்மை இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நீர்தான் எங்களுடைய சபைக்கு தலை ஆண்டவரே. எங்க சபையினுடைய மனவாளன் நீங்க மனவாட்டிகளாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற எங்கள் ஆராதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வீராக. நல்ல ஒரு மனதை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. இந்த பகுதி முழுவதையும் உடைய இரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை தொடுதலை உணர்வார்களாக. வரவேண்டிய ஜனங்கள், ஆத்துமாக்கள், விசுவாசிகள் எல்லாரையும் ஏற்ற வேளையில கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து விடுவீராக. எல்லாரிடத்திலும் பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. உம்முடைய சமூகம் கூட கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம். பக்தரே வாரும், ஆசையாவரோடும் நீர் பாரும், நீர் பாரும் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்யவா, வாரும்
சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நிற்பேருத்திரே. தெய்வக்குமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. மேலோகத்தாரே மகம்பீரத்தோடு ஜென்ம நற்செய்தி பாடி போற்றுவே. வீணில் கர்த்தானே மாமகிமையேத்து சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் ஸ்துதியும் உண்டாகவோ. தந்தையின் வார்த்தை மாம்சமான பாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை கர்த்தர் வழி நடத்துவீராக. தொடர்ந்து துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இன்றைக்கு உம்முடைய நாம மகிமைப்படும்படி ஒவ்வொருடைய உள்ளத்துல நீர் ஆசீர்வாடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர்வார்களாக. தொடர்ந்து எங்கள் ஆராதனை எல்லா செய்திகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் மத்தியில் இருக்கிற சாம் பிரதர் வந்து நல்ல ஆராதனை நடத்துவாங்க. இணைந்து நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இன்று கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி யாருக்குன்னா, பயப்படுகிறவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. விடுதலை தேவைப்படுகிறவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காய் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு எதற்காக பிறந்தார்? ஒரு கேள்வியை மாத்திரம் உங்ககிட்ட கேட்கிறேன். இயேசு எதற்காக பிறந்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக பிறந்தார்? பாவத்தை ரட்சிக்க, வேற ஜனங்களை மீட்கிறது. ஆமென். நான் சொல்லுகிறேன், இயேசு எனக்காக பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசு எனக்காக பிறந்தார். ஏன்னா நம்முடைய பாவங்களை மீட்க, என்னுடைய பாவத்தை மீட்க, என்னை பரலோகம் சேர்க்க, என்னை அவர் மீட்டு கொள்ள அவர் எனக்காக பிறந்தார். நமக்காய் கர்த்தர் பிறந்திருக்கிறார். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம் என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம்.
ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம். அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தார். முன்னூரை படியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவை பிறந்தாரே. முன்னூரை படியே முன்னணை மீதே மண்ணுயிர் மீட்கவை பிறந்தாரே. அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திரலோகம். துதரும் பாட மெய்ப்பெரும் போற்ற துதிக்கு பாத்திரர் பிறந்தாரே. துதரும் பாட மெய்ப்பெரும் போற்ற துதிக்கு பாத்திரன் பிறந்தாரே. அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி. மசமாதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசம் அளித்தாரே. மசமாதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தார். கரங்களை உயர்த்துவோம். அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம். கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியை பாடி கொண்டாடுவோம். எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியை பாடி கொண்டாடுவோம். அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா, அல்லேலுயா ஜெயம் அல்லேலுயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரை சுவை வாழ்த்திடுவோம்.
ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. பாடலை எழுதிய சாரால் நவரோஜி கடைசி சரணத்தில் இவ்வாறாய் சொல்லி இருக்கிறார்கள். எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணியே பாடி கொண்டாடிடுவோம். என் உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறார், அது மிகப்பெரிய பாக்கியம். அவர் அன்னைக்கு பிறந்தார், அது மாத்திரம் அல்ல, நம்முடைய உள்ளத்திலும் என்ன செய்யணும், அவரு பிறக்கணும். அந்த பிறந்த பாக்கியத்தை எண்ணி நாமும் கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 1:1 முதல் 3 வரை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆவியே அவருடைய மகிமையை கண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆதியிலே வார்த்தையாய் இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொன்ன கேட்கலவும் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கலவும் சம்பத்த கேட்கல. பொன்ன கேட்கலவும் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கலவும் சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானீர் சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானீர் சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொன்ன கேட்கலவும் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கலவும் சம்பத்த கேட்கல. பொன்ன கேட்கலவும் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கலவும் சம்பத்த கேட்கல. உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார். உன்னை கேட்கிறார், உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார்.
பிரபுவே, இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே, சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானீர் சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானீர் சிலுவை மீதிலே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே, இயேசுவே இம்மானுவேலரே, மனிதரை மீட்க வந்த மகா பிரபுவே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே, இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. ஹல்லேலூயா. அவர் சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவின் இடத்துல வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நட்சத்திரத்தை கண்டவர்கள் ஏரோது ராஜாவின் இடத்துல போய் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? சாஸ்திரிகள் நினைக்கிறார்கள் அவர் எங்க பிறந்திருப்பாரு? அரண்மனையில பிறந்திருப்பாருன்னு. ஆனால் அவர் அரண்மனையிலே பிறக்கவில்லை, நமக்காய் சிங்காசனத்தை விட்டு இறங்கி தாழ்விலே வந்து அந்த மாட்டு கொட்டகையிலே பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்காய் அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். நமக்காய் அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். நம்ம அநேக நேரம் என்னுடைய பெருமையை வைத்து என்னுடைய இதை வச்சுட்டு நம்ம இறங்கி வரமாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இறங்கி வந்திருக்கிறார். நமக்காய் இறங்கி வந்திருக்கிறார். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேச்சி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேச்சி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேச்சி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சொல்லுமா? இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு
பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு ஒன்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஆமென். ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு என்றும் மாறாதது. அவர் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே அவர் இடத்தை விட்டு என்ன செஞ்சாரு, இறங்கி வந்தார். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எங்க வரனாரு, உன்னிடத்தில் வந்து உன்னை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. நான் ஒருத்தரை அனுப்பி விடுறேன், என் தூதனை அனுப்பி விடுறேன், என் ஊழியக்காரனை அனுப்பி விடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, பிரஸ்தாபப்படுத்து, நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பிரஸ்தாபப்படுத்தினால் நானே உன்னுடைய ஸ்தானம் எங்கேயோ அங்கே இறங்கி வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவர் உயர்த்த போறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அந்த இயேசுவின் அன்பை நினைத்து, அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார் நமக்காய். ஆனால் நம்ம ஆராதிக்கும் போது கைகளை தட்ட கூட நம்மால முடியல, முழு மனசோட தட்ட நம்மால முடியல. ஆனால் அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் நம்ம ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர மாட்டேங்கிறோம். நாங்கள் எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கோம், ஆனால் என்னால் முழுசா கையை தட்ட எனக்கு மனசு வரல. நல்ல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னொரு
இயேசுவின் அன்பின் பாட போறோம். நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சிங்காசனம் விட்டு இறங்கி வந்திருக்காவிட்டால் என்னுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அவர் இறங்கி வராவிட்டால் இன்னைக்கு நான் எங்கேயோ இருந்திருப்பேன், அல்லது இல்லாம கூட இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் இறங்கி வந்தார். யோவான் 3:16 சொல்லப்பட்டதை போல அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் என் மேல அன்பு வைக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இல்லை. நான் அவருக்கு எதுவுமே பண்ணலை, ஆனால் அவர் எனக்கு பண்ணாரு. என்னை வாழ வைப்பதற்காய் அவர் தன்னையே கொடுத்தார். அந்த அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நேசரின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு என்றும் மாறாதது. அப்படியே நாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அந்த அன்பை நினைத்து நாம் ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்து நின்று அவருடைய சிங்காசனத்தை விட்டு அவர் இறங்கி வந்து தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை சேய்ச்சி நின்று தூக்கி எடுத்து நம்மை உயர்த்தி இருக்கிற கர்த்தரை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஹல்லேலூயா வாய்களை திறந்து அந்த அன்பை நினைத்து, தகப்பனே உம்முடைய அன்பிற்காய் நன்றி அப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்காய் நன்றி, நீர் எங்கள் மேல் வைத்த தயவுக்காய் இரக்கத்துக்காய் நன்றி அப்பா. எங்க மேல அன்பு வச்சிங்களே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா எங்க மேல அன்பு வச்சீரே நன்றி நன்றி நன்றி. வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அந்த அன்பை நினைச்சு ஹல்லேலூயா. அப்பா எப்படி நன்றி சொல்லுவேன்? அந்த அன்பை நினைத்து நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அந்த அன்பை நினைத்து நன்றி சொல்ல அப்பா வார்த்தை இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசை எனக்கு எதுவும் இல்லைப்பா. உம்மை தவிர இந்த உலகத்துல உம்மை தவிர வேற ஆசை எனக்கு இல்லை சுவாமி. வேதத்திலே அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது இயேசுவின் பிறப்பை குறித்து. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றில் 50 தீர்க்க தரிசனங்கள் அவரின் பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, சபையில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 300 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறாமல் இருக்கவில்லை என்று அவர்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் அவர் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு ஒரு பிளான் இருக்கிறது, பில்டிங் லே அவுட் இருக்கிறது, எப்படி கட்டணும், எந்த அளவுல கட்டணும். தேவன் தம்முடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்த பொழுது அவர் நம்மை குறித்த தரிசனத்தை நம்ம மேல வச்சிருக்கிறார். நமக்கான தரிசனங்கள் பெரியதா இருக்கிறது. தேவன் நம்மையில் வைத்த தரிசனங்கள் பெரியதா இருக்கிறது. தாய் உருவாகும் முன்னே என் தரிசனம் உருவாகி இருக்கிறது. இயேசு பூமியில வருவதற்கு முன்பாகவே அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. அவர் அந்த தரிசனத்தின்படி வாழ்ந்து முடித்தார். தேவன் நமக்கான தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. அந்த தரிசனத்தை ஒரு நாளும் நாம மறந்து வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது.
தேவன் நம்மேல் வைத்த தரிசனம் பெரியதா இருக்கிறது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது, என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது, என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. உண்மையா சொல்லுவோமா? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே ஆமே. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, லைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அணைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக. எல்லாரும் கரங்களை வச்சு சொல்லுவோமா? மறப்பேனோ உமது அன்பை. எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, உன் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கடைசி சொல்லும். எளியோனை கண்ணோக்கி, எளியோனை கண்ணோக்கி பார்த்தேரையா, அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தேரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என் பின்னே வந்தீரையா, என் பின்னே வந்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை விட்டு பின்னால இருக்கணும்னு நம்ம யோசித்து பார்ப்போம். என்னை தேடி என் பின்னே வந்தார், என்னை தேடி என் பின்னே வந்தார், அவர் என்னை தேடி என் பின்னே வந்தார். இதுவரை அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அவரை விட்டு பின் சென்ற போதும், அவரை கேள்விகள் கேட்ட பொழுதும், அவருக்கு விரோதமாய் பேசின பொழுதும் அவர் என்னை தேடி வந்தார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சார், என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நன்மையை செய்தார். நான் அவருக்கு பின்னாடி போனேன்னு நீங்க நினைக்கிறீங்க,
ஆனா நீங்க அவருக்கு பின்னாடி போல, அவர் உங்கள் பின் வந்ததினால இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்ட சமயத்தை யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல, அப்பா நான் கேள்விகளை கேட்டிருக்கேன் சுவாமி, இனிமே நான் கேட்க மாட்டேன். அந்த அன்பை நினைத்து அப்பா ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன், ஒரு நாள் அந்த அன்பை நான் மறக்க மாட்டேன்ப்பா. ஒரு சின்ன காரியம் நடக்கலைனா, என் வாழ்க்கையில சின்ன காரியம் நடக்கலைனா, நான் உம்மை குறித்து கேள்விகளை கேட்டிருக்கிறேன், உம்மை குறித்து நான் கேள்விகளை கேட்டிருக்கேன். ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கண்ணீர், எனக்கு மட்டும் நன்மைகள் தாமதமாகிறது நினைக்கிறீங்களா? நன்மைகள் தாமதமாகவில்லை. கர்த்தர் நமக்கென விசேஷித்த விதமாக அவர் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார், ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற தரிசனங்கள் ஒரு நாளும் நிறைவேறாமல் போவதில்லை. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் ஒரு நாளும் நடக்காமல் போவதில்லை. தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நாம கர்த்தருடைய சமூகத்திலே கேள்விகளை கேட்போமானால், இல்ல ஆண்டவரே, நீர் என் மேல வச்ச அன்பை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் சுவாமி, நீர் என் மேல் வைத்திருக்கிற அந்த தயவை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ராஜா. நான் எளியோனா இருந்த பொழுது நீர் என்னை கண்ணோக்கி நீர் அப்பா உம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி அப்பா எனக்காய் தாழ்வில் உள்ள என்னை தூக்குவதற்காய், தாழ்வில் உள்ள என்னை உயர்த்துவதற்காய் தேவன் நீர் என் மேல் வைத்த தயவை விளங்க பண்ணினீரே, உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா உமக்கு நன்றி சுவாமி, அப்பா உமக்கு நன்றி? வாய்களை திறந்து சொல்லுவோமா? அப்பா என் மேல வச்ச அன்பை நான் மறக்க மாட்டேன் சுவாமி, என் மேல வச்ச அன்பை நான் மறக்க மாட்டேன். இனியும் நான் அப்படிதான் உட்கார்ந்துருப்பேன், இப்படிதான் நான் இன்னும் ஆராதிக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்னா அது இன்னொரு நாள் நமக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆனால் இந்த நாளிலே, கிறிஸ்து பிறப்பின் நாளிலே, தேவன் என் உள்ளத்திலும் பிறந்திருக்கணும், என் குடும்பத்தில் பிறந்திருக்கணும், என் வாழ்க்கையில பிறந்திருக்கணும். எப்படி அந்த நட்சத்திரத்தை பார்த்த சாஸ்திரிகள் இயேசுவினிடத்திலே வந்தார்களோ, என் வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள் இயேசுவினிடத்திலே வரணும். என் வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள் சபைக்கு தேடி வரணும். என் வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள் அந்த இயேசுவை தொழுது கொள்ளணும் என்ற வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் அப்பா நான் மறக்க மாட்டேன் சுவாமி உங்க அன்பை. அப்பா நீர் என் மேல் வைத்த அன்பை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நீர் என் மேல் வைத்த தயவை நான் ஒரு நாளும் மறப்பதில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. அப்படியே முழங்கார் படிட்டு சொல்லுவோமா? மறப்பேனோ உமது அன்பை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அப்பா உங்க அன்பை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் சுவாமி. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. உம்மை விட்டு
விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என் தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. அவருடைய அன்பை நாம ஒரு நாளும் மறந்து போகாமல், அவருடைய தயவை நாம ஒரு நாளும் மறந்து போகாமல், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்த திட்டங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கும் மறந்து போன உங்களுடைய திட்டங்களை, உங்கள் தரிசனங்களை மறுபடியுமாய் கர்த்தர் உயிர்ப்பித்து எழ செய்கிறார். ஒருவேளை உங்க மேலே வைக்கப்பட்ட தரிசனங்கள் நீ மறந்திருக்கலாம், நீங்க மறந்திருக்கலாம். உங்க மேலே வைத்திருக்கிற தரிசனங்களை நீங்க மறந்திருக்கலாம். ஆனால் எழுதின கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். திட்டம் பண்ணின தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். சபைக்குரிய தரிசனங்களை அவர் மறக்க மாட்டார். புதிய வருடத்திலே அவர் சிறப்பான சம்பவங்களை, ஆமென், ஹல்லேலூயா, சபையிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த அன்பை மறக்காமல் தேவ சமூகத்திலே மண்டியிட்டு, அப்பா நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில போதும் சுவாமி, வேற ஆசை இல்லை ராஜா, நீங்க மாத்திரம் போதும்னு தேவ சமூகத்திலே கேட்கும் பொழுது அவர் நம் தேவைகளை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அன்பின் பிதாவை உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்திருக்கிற நல்ல நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீரே இதுவரை எங்களை நடத்துனீங்க சுவாமி. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.